நடிகர்கள் சிவகார்த்திகேயன், ரவி மோகன், அதர்வா உள்ளிட்டோர் நடித்த அந்த பராசக்தி திரைப்படத்தை சுதா கொங்கோரா இயக்கியிருக்கிறார். ஆகாஷ் பாஸ்கருடைய டான் பிக்சர்ஸ் நிறுவனம் இந்த படத்தை தயாரித்திருக்கிறது. இந்த படம் தான் வருகிற ஜனவரி 10ஆம் தேதி இந்தியா முழுவதும் திரைக்கு வர இருக்கிறது. இந்நிலையில தனது செம்மொழி என்ற கதையை திருடி தயாரிக்கப்பட்ட இந்த படத்தை வெளியிட தடை விதிக்க வேண்டும் என இணை இயக்குனர் ராஜேந்திரன் என்பவர் தான் சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஏற்கனவே வழக்கு தொடர்ந்திருந்தார். ஆனால் ஏற்கனவே வழக்கு விசாரணைக்கு வந்தபோது அந்த இடைக்கால தடை விதிக்க மறுத்த உயர்நீதிமன்றம் இது குறித்து பதிலளிக்க உத்தரவிட்டிருந்தது. இந்த நிலையில் இந்த வழக்கினுடைய ஒரு விரிவான விசாரணை என்பது நீதிபதி செந்தில்குமார் ராமமூர்த்தி முன்பு மீண்டும் இன்று நடைபெற்றது. அப்போது 1965ஆம் ஆண்டு நடந்த இந்திய எதிர்ப்பு போராட்டத்தை மையமாக வைத்து செம்மொழி என்ற பெயரில் கதையை எழுதி 2010ஆம் ஆண்டு தென்னிந்திய திரைப்பட எழுத்தாளர் சங்கத்தில் பதிவு செய்துள்ளதாகவும், அந்த கதையை பயன்படுத்தி பராசக்தி திரைப்படம் எடுக்கப்பட்டுள்ளது என்றும், படத்தினுடைய கதாசிரியர் என பட இயக்குனர் சுதா கொங்கரா பெயரை பயன்படுத்த தடை விதிக்க வேண்டும் என்றும், படத்தை வெளியிட தடை விதிக்க வேண்டும் என்றும் மனுதாரர் தரப்புல வழக்கறிஞர் புருஷோத்தமன் என்பவர் ஆஜராகி வாதிட்டார். பட இயக்குனர் சுதா கங்கரா மற்றும் பட தயாரிப்பு நிறுவனம் சார்பில் ஆஜரான மூத்த வழக்கறிஞர் PS ராமன் மற்றும் அரவிந்த் பாண்டியன் மற்றும் வழக்கறிஞர் விஜயன் சுப்பிரமணியம் ஆகியோர் இந்த பராசக்தி படத்தில் கதையை 2020ஆம் ஆண்டு இயக்குனர் பதிவு செய்திருப்பதாகவும், மனுதாரனுடைய செம்மொழி பட கதைக்கும் பராசக்தி பட கதைக்கும் திரைக்கதைக்கும் எந்த ஒரு ஒற்றுமையும் இல்லை என்றும் வாதிட்டார்கள். படத்தினுடைய கதையை திருடியிருப்பதாக கூறுவதற்கு எந்த ஆதாரங்களும் மனுதாரர் தாக்கல் செய்யவில்லை என்றும், பெரும் பொருட்செலவில் தயாரிக்கப்பட்டுள்ள படத்துக்கு தடை விதிக்கப்பட்டால் பெரும் இழப்பு ஏற்படும் என்று வாதிட்டனர். அனைத்து தரப்பு வாதங்களை கேட்ட நீதிபதி செந்தில்குமார் ராமமூர்த்தி அந்த பராசக்தி பட தயாரிப்பு குறித்து 2024ஆம் ஆண்டு தகவல் தெரிந்தும் 2025ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் தான் மனுதாரர் இந்த வழக்கை தாக்கல் செய்திருக்கிறார் என கூறி படத்தை வெளியிட தடை விதிக்க முடியாது என மனுவை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டிருக்கிறார். பராசக்தி படத்தின் கதையை செம்மொழி கதையும் ஆய்வு செய்து அறிக்கை தாக்கல் செய்ய ஏற்கனவே உத்தரவு பிறப்பித்தும் தென்னிந்திய திரைப்பட எழுத்தாளர்கள் சங்கம் அறிக்கை இதுவரை தாக்கல் செய்யவில்லை என்பதால் அந்த அறிக்கை மூடி முத்திரையிட்ட முறையில் தாக்கல் செய்ய வேண்டும் என்று அந்த தென்னிந்திய திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்துக்கு உத்தரவிட்டு பிரதான வழக்கை ஜனவரி 28ஆம் தேதி நீதிபதிகள் கேள்வி வைத்திருக்கிறார்.